இப்ப இஸ்லாம் என்ன சொல்லுது இதை பத்தி சொன்னா, மார்க்கமாக இருந்தால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி இஸ்லாம் எங்களுடைய அதாவது கடமை என்றால் அஸ்ல் ஃபில் இபாதத்தி அல் மன்உ, வணக்க வழிபாடுகள் விஷயத்தில் இந்த இஸ்லாம் என்ன சொல்லுது அப்படின்னால், வணக்க வழிபாடுகள்னா அஸ்ல் என்ன, தடை. அஸ்ல் என்னது, தடை, கூடாது. மார்க்கத்துல அடிப்படை என்ன, இபாதத்துல எல்லாமே கூடாது. 5 ரகாத் தொழலாமா லுஹர்ல, கூடாது. மகரிப்ல 4 ரகாத் தொழலாமா, கூடாது. ஜகாத்ல இப்படி கொடுக்கலாமா, கூடாது. ஹஜ்ஜில தவாஃப் 14 செய்யலாமா, கூடாது. கூடாது கூடாதுன்னு சொல்லுவோம். ஏன் கூடாதுன்னு சொல்றீங்க, ஆதாரம் என்ன அப்படின்னு கேட்கக்கூடாது. ஆதாரம் என்ன அப்படின்னு கேட்டா, அசல் இபாதத்துல என்னன்னா தடை தான். யாராவது செய்யணும் என்று சொன்னா அவர் தான் என்ன செய்யணும், ஆதாரம் காட்டணும். செய்யணும் அப்படி என்று சொல்றவர் ஆதாரம் காட்டணுமே தவிர, செய்ய வேண்டாம் என்று சொல்ற ஒரு ஆதாரம் காட்ட வேண்டிய அவசியம். லுஹர் தொழுகை 5 தொழக்கூடாது, ஆதாரம் காட்டுக்கணும். நம்ம ஆதாரம் தேடி கேட்க கூடாது. சில ஆள் அனுப்புவாங்க, இதுக்கெல்லாம் கூடாதுக்கு என்ன ஆதாரம், செய்யறதுக்கு ஆதாரம் அவன்கிட்ட கேட்கணும். ரைட்டா, செய்யறதுக்கு ஆதாரம் அவன்கிட்ட கேட்கணும். இது கிட்டத்தட்ட என்ன இந்த மாதிரி, அதாவது அல்லாவாக அறிமுகப்படுத்திய வணக்க வழிபாடுகள் இவைகள் எல்லாம். அப்போ இந்த மாதிரி விஷயங்கள்ல நம்ம ஆதாரம் என்ன செய்யணும், அதாவது அவர் தான் காட்டணும், அவர் தான் என்ன செய்யணும், ஆதாரம் காட்ட வேண்டும். உலக விஷயங்களாக இருந்தால் அஸ்ல் ஃபில் ஆதத்தி அல் இபாஹா, அனுமதி. இபாதத் அதாவது உலக விஷயங்களை பொறுத்த வரைக்கும் எல்லாமே அசல் அனுமதி. யாராவது கூடாதுன்னு சொன்னா அவர் தான் ஆதாரம் காட்டணும். உதாரணமா ஒருத்தர் என்னது, நான் ஆமக்கறி தின்னு போறேன், அது கூடாது, என்ன ஆதாரம், ரசூலுல்லாஹ் சாப்பிடுங்கன்னு சொல்லி இல்லையே அப்படின்னு, ரசூலுல்லாஹ் தடை செஞ்சாங்கன்னு காட்டுங்க, இஸ்லாம் தடை செஞ்சுன்னு காட்டுங்க. அப்ப உலக விஷயம் எல்லாவற்றிலும் அனுமதி, அதான் அசல். அதை கூடாதுன்னு சொல்ற ஒரு ஆதாரம் காட்டணும். இபாதத்துடைய விஷயங்கள் இடத்துல அசல் என்னடா, தடை. அதை கூடும்னு சொல்றவர் என்ன செய்யணும், ஆதாரம் காட்டணும். இதுதான் பொதுவா. ரெண்டுமே இஸ்லாம், ரெண்டுமே இஸ்லாத்துக்கு கீழே வரும். சிலர் என்ன செஞ்சா பாதியை தூக்கி உலகத்துக்குள்ள போட்டாங்க, இது இஸ்லாம் இல்ல. அதாவது இஸ்லாமிய முயல்னு சொல்லலாம் தான், ஆனா அனுமதி, இஸ்லாத்துல முயல் தின்றது அனுமதிக்கப்பட்டிருக்கு. அங்க இஸ்லாம் என்ன செய்யுது, சம்பந்தப்படும். இந்த மருத்துவம் அனுமதிக்கப்பட்டிருக்கு, இந்த மருத்துவம் அனுமதிக்கப்படவில்லை, இப்படி இடத்துல வரும். உலக விஷயத்துல நம்ம என்ன பார்க்கணும், தாராளமா செஞ்சுட்டு போகலாம். அதுல வரையறை வரும், ஒழுக்கங்கள் வரும், இது வரும். இப்போ சொன்னபடியே நம்ம அந்த முறைப்படி ரசூலுல்லாஹ்களை பார்த்து பின்பற்றணும் அப்படின்னு சொல்றது எதுக்கு சொன்னா, இந்த இபாதா அல் மஹ்தான்னு சொல்லுவாங்க, அஸ்லான அந்த இபாதத்துகளுக்கு மட்டும்தான். இப்ப திருமணம் என்பது உலக விஷயமா மார்க்க விஷயமா, உலக அம்சம். ஏன் அது எப்படி உலக அம்சத்தை தீர்மானிக்கிறது, அதே விளங்கிக்கணுமே. மனுஷன் காலாகாலத்துக்கு செஞ்சு வரது என்னது, உலக அம்சம். வணக்க வழிபாடுகள் அல்லாஹ் கற்பனைக்கு இடம் இருக்காதாங்க. திருமணம் என்றது தேவையாக மனிதன் எழுந்திருக்கிற உணவுன்றது என்னது, அதாவது பாத்ரூம் போறது, மனிதனை உடுக்கிறது, இதெல்லாம் அன்றாட மனிதனுடைய சித்திரத்துல தேவைப்படுறது. நகம் வெட்டுறது, முடி களைகிறது, இதெல்லாம் இயற்கையாக உள்ள விஷயங்கள். தாடி வளர்க்கிறது, மீச, இதெல்லாம் உள்ள விஷயங்கள். இதுல இஸ்லாம் என்ன செய்யும்னா, இதை செய்யாதேண்டா செய்யக்கூடாது. தாடிய வெட்டாத, அப்ப செய்யக்கூடாது. தாடிய வெட்டாத அப்படின்னா அதை செய்யக்கூடாது அப்படின்னு அர்த்தம். இந்த மாதிரி தான் அதை என்ன செய்யணும் புரியும். அதுல எங்களுக்கு எங்க கூலி வரும்னா, தடை செஞ்சதுனால தவிர்த்துட்டு வரமே, அதனால எங்களுக்கு அது கூலியாக மாற்றப்படும். உலக விஷயங்களை அதன் ஊடாக சமுதாயத்துக்கு நலவு செய்யணும்னு நம்ம நினைச்சிட்டோம்டா, அதன் மூலம் அல்லாஹ் எனக்கு கூலி தரோம்னு நினைச்சிட்டா, மருத்துவமும் அந்த இடத்துல இஸ்லாமாக மாறுது, வியாபாரமும் இஸ்லாமாக மாறுது. நான் வியாபாரம் செய்யற டைம்ல ஹல்குகளுக்கு பயன்பெறட்டும், படைப்புகளுக்கு பயன்பெறட்டும், அதுல அல்லாஹ் தஆலா தடுத்தவைகள் நான் என்ன செய்ய மாட்டேன், நான் ஒரு நாளும் நான் செய்ய மாட்டேன், அல்லாஹ் எனக்கு இதுல கூலி தரட்டும் என்று நினைக்கிறாருன்னா அங்க அதை என்ன செய்யுது, இபாதாவாக மாறுது. எந்த இபாதத்தா மாறல, இந்த ஃபர்ஸ்ட் கட்டத்தை சொன்ன அந்த இபாதத்தா மாறல, உடைய எண்ணத்தால அது இபாதத்தாக என்ன செய்கிறது, மாறுகிறது. அது மாதிரிதான் ரசூலுல்லாஹ் அங்க செஞ்சாங்கிறதுக்காக நம்ம உலக விஷயம் எடுத்து பின்பற்றுறோம், அப்ப அது இபாதத்தாக என்ன செய்யுது, மாறுது. அதுல கூலி வழங்கப்படுமே தவிர, இந்த இடத்துலதான் இந்த இஸ்லாமிய கல்வி உலக கல்வின்னு மார்க்கம் பிரிக்கல ஒரு குரு கன்ஃபியூஸ் ஆன இதுல பிரிக்கல அப்படி என்று, அதாவது பிரச்சனையான இந்த இடத்துலதான் அது. அவங்க என்ன நினைச்சிட்டாங்கன்னா, எல்லா கல்வியையும் இஸ்லாம் வரவேற்கிறது, எல்லா கல்வியும் இஸ்லாம் வரவேற்கிறது, அதனூடாக படைப்புகளுக்கு நலவு செய்யலாம். அப்போ அது இஸ்லாமிய கல்வி இஸ்லாம் அல்லாத கல்வின்னு பிரிக்கலாதானே. நான் சொன்ன மாதிரி இஸ்லாமிய முயல் லிஸ்ட்ல கொண்டு போய் என்ன செஞ்சிட்டாங்க, சேர்த்துட்டாங்க. அது இதுக்கு அதுக்கு வித்தியாசம் இருக்கு. அதாவது என்னது, ஆமையா இருக்கிறான், முயலா இருக்கிறான், உதுகியாவா ஆட்டா இருக்கிறான், ரெண்டுக்கு என்னது வித்தியாசமா இருக்கு. அது இவாதத்தா இருக்கிறான், இது ஆதத்தா என்ன செய்யறான், அறுக்கிறான் அப்படின்றத விளங்கணும். அதே மாதிரிதான் இந்த உலக கல்வி மார்க்க கல்வி சப்ஜெக்ட். உலக கல்விய இஸ்லாம் எதெல்லாம் தடை செய்யலோ அதெல்லாம் அனுமதிக்குது. அதுக்காக இஸ்லாமிய கல்வி இல்ல, இஸ்லாம் அனுமதித்த கல்வி. மார்க்க கல்விய குர்ஆனை படிக்கிறார், ஹதீஸை படிக்கிறார், அது இஸ்லாமிய கல்வி, அது இஸ்லாமே படிக்க சொன்ன கல்வி, இஸ்லாம் தூண்ட சொன்ன கல்வி. இந்த ரெண்டுலையும் எப்படி கூலி வரும்னா, யாரு அல்லாஹ்வுடைய முகத்தை நாடி இதனூடாக ஹல்களுக்கு பயன்படணும் அப்படி என்ற அடிப்படையில அதை முறைப்படி யாரு செய்யறாரோ அவருக்கு என்ன செய்யணும்,
அல்லாட்டா கூலி கிடைக்கும். அதுக்காக வேண்டி இந்த கல்வி வேற அந்த கல்வி வேற என்று சொல்றது இல்லையே. டாக்டர் கொண்டு மிம்பர்ல ஏத்துறது, இமாம கொண்டு ஹாஸ்பிட்டல் ஆபரேஷன் பண்ண விட்டா அப்படி இருக்கும். ரெண்டும் வேற வேற என்னது விளங்குது, ரெண்டும் வேற வேற தான். இதை அனுமதிச்சது அது வந்து இஸ்லாம் வலியுறுத்தியது. ரெண்டுல நன்மை என்ன செய்யலாம் தேடலாம். இதை நம்ம புரிஞ்சு கொள்ள வேண்டிய ஒரு அம்சத்துல